Welcome to all. Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.7 Some special types of integrals. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டில் இல்லாமல் இன்டகிரேஷன் dx by ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இன்டகிரேஷன் dx by root of ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அண்டு இன்டகிரேஷன் root of ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c into dx. இந்த மூணு மாதிரியான ஃபார்மேட்டில் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சம் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். இது மூணுமே இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மேட். பவர் நமக்கு 2 இருந்தால் அது குவாட்ராட்டிக். இந்த மாதிரியான குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்கும்போது அதை ஒரு சில ப்ரொசீஜர் அண்டு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்னென்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். நமக்கு கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக்கு முதல்ல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை யூஸ் பண்ணி இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் முதல் மாற்றணும். இப்போ நமக்கு சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னா குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாற்றணும். ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இந்த கொடுத்துருக்கிற 6 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அதை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதில் ஏ கான்ஸ்டன்ட் எக்ஸ் வேரியபிள். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/2a log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. செகண்ட் ஃபார்முலாவோட இன்டகிரேஷன் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் equal to 1/2a log of modulus of x minus a by x plus a plus c. First formula a square minus x square. Second formula x square minus a square. Third formula integration dx by root of x square minus a square equal to log of determinant of x plus root of x square minus a square plus c. Formula number 4 integration dx by root of x square plus a square equal to log of determinant of x plus root of x square plus a square plus c. Third and fourth formula என்ன ரிலேஷன் இருக்குன்னா x square minus a square இங்கே x square plus a square. Formula number 5 integration root of x square minus a square dx equal to x by 2 root of x square minus a square minus a square by 2 log of modulus of x plus root of x square minus a square plus c. 6 integration root of x square plus a square into dx equal to x by 2 root of x square plus a square by 2 log of determinant of x plus root of x square plus a square plus c. இந்த 6 ஃபார்முலா பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 6 ஃபார்முலாவையும் ஒரே கிளாஸில் யூஸ் பண்ணாமல் இந்த 3 கிளாஸாக பிரித்து ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண மாரி ப்ராப்ளமும், செகண்ட் கிளாஸில் தேர்ட் அண்டு ஃபோர்த் ஃபார்முலா, தேர்ட் கிளாஸில் 5 அண்டு 6 இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலாஸை படிக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டை ஃபஸ்ட்டு படிக்கலாம். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். கிளாஸ் நம்பர் 2 தேர்ட் அண்டு ஃபோர்த்து ஃபார்முலா அதுக்கான ரிலேஷன் ரூட்டில் வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். 5 அண்ட் 6 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். கிளாஸ் 1 இந்த 2 ஃபார்முலாஸை பேஸ் பண்ண மாதிரி மட்டும் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரேஷன் dx பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும்போது 1/2a log of modulus of a plus x by a minus x plus இங்கே c integrating constant. Second formula integration dx by x square minus a square 1/2a log of modulus of x minus a by x plus a plus இங்கே c. 2.7 integrate the following with respect to x. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 1/9 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை
integration of 1 by 9 minus 16 x square into dx. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை இந்த 9 என்ன பண்ணலான்னா 3 ஸ்கொயர் ஆகும், மைனஸ் 16 என்ன பண்ண போகிறோம் 4 ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 3 ஸ்கொயர், இங்கே 4x ஸ்கொயர், இங்கே 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அதை ஒரே டேர்மாக 4x இந்த ஹோல் ஸ்கொயராக பிரிச்சுக்கலாம் இன்ட்டு இங்கே dx. இப்போ இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 3 ஸ்கொயர் மைனஸ் 4x த ஹோல் ஸ்கொயர், 3ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ இங்கே a ஸ்கொயர் மைனஸ் 4x நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயராக மாறும். அப்போ இந்த சம் நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டகிரேஷன் 1 பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கான ஃபார்முலா என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை 2a log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் எக்ஸ் பை a மைனஸ் எக்ஸ் பிளஸ் இங்கே c. நமக்கு எதுக்கான ஆன்சர் வேணும்னா integration of 1 by 3 square minus 4x the whole square into dx. aக்கு பதிலாக நம்ம இங்கே 3ஐயும் xக்கு பதிலாக 4x ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபார்முலா இங்கே 1 by 2 into aக்கு பதிலாக இங்கே 3, இப்போ 3 log of மாடுலஸ் ஆஃப் aக்கு பதிலாக இங்கே 3 பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4x பை ஏக்கு பதிலாக 3, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4x ப்ளஸ் இங்கே c. அதே போல் எப்பயுமே இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம டிவைடில் எடுத்துப்போம். இங்கே எக்ஸ் கூட நமக்கு என்ன இருக்குன்னா 4, இங்கே 1 பை 4. இப்போ இதை இன்ட்டு பண்ணும்போது 1 இன்ட்டு 1 இங்கே 1 பை 2 இன்ட்டு 3 6, 6 into 4 இங்கே 24 log of modulus of 3 plus 4x by 3 minus 4x plus c. Question number 2, 1 by 9 minus 8x minus x square. இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 9 minus 8x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இது டைரெக்டாக ஃபார்முலா ஃபார்மேட்டில் இல்லை, இங்கே ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. எப்போல்லாம் நமக்கு குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்களோ அப்போ அதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணி ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி இங்கே அப்ளை பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இது நமக்கான ஆர்டர் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுலேருந்து நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் எழுத போகிறோம். இது நமக்கான பவர் அதிகமாக இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 9 இன்ட்டு இங்கே டிஎக்ஸ். எப்பயுமே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும் போது ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். பட் இங்கே என்னவா இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. அந்த நெகட்டிவ் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே போல் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது பாசிட்டிவாக இருக்கணும். அதே போல் நம்பர் நமக்கு 1 மட்டும்தான் இருக்கணும். அப்போ இங்கே நம்பர் 1 இருக்குது பட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே வெளியே எடுத்துட்டா இது இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக மாறும், நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் 8x, பாசிட்டிவ் இங்கே மைனஸ் 9 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் அதில் பாதி எடுக்க போகிறோம். அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அப்போ ஆஃப் இங்கே எக்ஸாக எடுத்துக்கலாம். முதல் இங்கே என்ன வேரியபிளோ அதில் பாதி எக்ஸாக எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன கான்ஸ்டன்ட்டோ அதில் பாதி. எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 8 இருந்தால் 8ல் பாதி நமக்கு 4, நெக்ஸ்ட் இங்கே ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரில் பாதி இங்கே எக்ஸ் ஆகும், ப்ளஸ்ஸு 8ல் பாதி இங்கே 4, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த ஹோல் ஸ்கொயர். தென் அவுட் சைடில் எப்பயுமே இங்கே நம்ம நெகட்டிவ் போடணும். நெகட்டிவ் சைன் போடுறதுக்கப்புறமா
4 ஸ்கொயர் பண்ண போகிறோம். என்ன நம்பரோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி வெளியே போடணும். 4 ஸ்கொயர் பண்ண இங்கே 16. இதான் நமக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்கொயர். ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா -9 இன்ட்டு இங்கே dx. எக்ஸ் ஸ்கொயரில் பாதி எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன நம்பரோ நம்பரில் பாதி எடுத்துக்கலாம். இப்போ 4 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே வெளியே -4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஒரு -9. இங்கே மைனஸ் ஆஃப் integration 1 by x plus 4 the whole square இங்க -16 -9 -25 into dx. வெளியிருக்கிற மைனஸ் இப்போ உள்ள இன்ட்டு பண்ணால் integration of 1 by plus into minus 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 into minus plus. அப்போ இங்கே 25 மாறும். minus of x plus 4 the whole square into dx. 25 5 ஸ்கொயராக மாற்ற முடியும். அப்போ 1 by இங்கே 5 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் 1 by ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 அப்ளை பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு என்ன ஃபார்முலா 1 by 2a log of மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக 5ஐயும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4ஐயும் ரிப்ளேஸ் பண்ணும்போது 1 by 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக இங்கே 5 எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 பை ஏக்கு பதிலாக இங்கே 5 மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் சி 1 by 2 into 5 இங்கே 10 log of 5 plus 4 இங்கே 9. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே x எடுத்துக்கிட்டு 5 plus 4 இங்கே 9 ஆகும் பை இங்கே 5 மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் சி. இங்கே 1 by 10 log of டிவைடில் மைனஸ் பண்ணும்போது 5 மைனஸ் 4 இங்கே 1 மைனஸ் எக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நமக்கு நியூமரேட்டர்லேயும் கான்ஸ்டன்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டா 9 ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ் இங்கே சி. கொஸ்டின் நம்பர் 3ல 1 by 2x ஸ்கொயர் மைனஸ் 9 இதனை சொல்யூஷன் ஃபைன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 2x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு dx. ஃபஸ்ட் நம்ம இதை ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது இன்டகிரேஷன் ஆஃப் 1 by நமக்கு எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸாக இருக்கணும். இங்கே இங்கே 2x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 2 என்ன பண்ணலான்னா ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் இங்கே கேன்சல்னால் நமக்கு 2னு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 1 by the root of 2 square x square root of 2 into x the whole square மாற்றிக்கலாம். மைனஸ் இங்கே 9 3 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 நமக்கு கான்ஸ்டன்ட் அப்போ ஏ ஸ்கொயர். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 2a log of modulus of x minus a by x plus a plus இங்கே c. நமக்கான கொஸ்டினில் என்ன இருக்குன்னா இன்டகிரேஷன் 1 by root of 2x the whole square minus of 3 square. ஏக்கு பதிலாக இங்கே 3ஐயும் எக்ஸுக்கு பதிலாக root of 2xையும் அப்ளை பண்ணுறோம். இப்போ 1 by 2 into ஏக்கு பதிலாக இங்கே 3 log of எக்ஸுக்கு பதிலாக இங்கே ரூட் ஆஃப் 2x மைனஸ் ஏக்கு பதிலாக 3 பை எக்ஸுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2x ஏக்கு பதிலாக ப்ளஸ் இங்கே 3 ப்ளஸ் சி. இந்த இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் எழுத போகிறோம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ரூட் ஆஃப் 2ஆக இருக்குது. இப்போ டிவைடில் இங்கே 1 by ரூட் ஆஃப் 2. நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 by இங்கே இன்ட்டு பண்ணால் 2 into 3 நமக்கு 6 ரூட் ஆஃப் 2 log of root of 2x minus 3 by root of 2x plus 3 plus இங்கே c. கொஸ்டின் நம்பர் 4ல
1 by x square minus x minus 2. இங்கே சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square minus x minus 2 into dx. இது டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டில் இல்லை, ஃபார்முலாவும் இங்கே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இங்கே இது குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. குவாட்ராட்டிக் ஃபார்மேட் இருந்தாலே நம்ம இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா அதில் பாதி எடுத்துக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ஆகும். மைனஸ் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 இருக்குது. 1ல் பாதி இங்கே 1/2 த ஹோல் ஸ்கொயர். வெளியே இங்கே எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் வரணும். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 ஆகும். மைனஸ் ஆஃப் 2ன்றது ஆல்ரெடி அங்கே இருக்குது. இன்ட்டு இங்கே டிஎக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1 by x minus 1/2 the whole square. இங்கே இன்ட்டு பண்ணால் மைனஸ் 8. இங்கே ஒரு மைனஸ் 1 மைனஸ் 9/4 இன்ட்டு இங்கே டிஎக்ஸ். இதை ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x minus 1/2 the whole square மைனஸ் ஆஃப் 9/4 3/2 the whole square into dx. இப்போ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by இந்த ஃபுல் டேர்மை நம்ம எக்ஸாகவும் இந்த டேர்மை ஏவாகவும் எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2a log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இங்கே சி. நமக்கான கொஸ்டினில் என்ன இருக்குன்னா இன்டகிரேஷன் 1 by x minus 1/2 the whole square minus 3/2 the whole square into dx. இங்கே xக்கு பதிலாக x minus 1/2ஐயும் aக்கு பதிலாக 3/2ஐயும் ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே 1/2 into aக்கு பதிலாக இங்கே 3/2 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xக்கு பதிலாக x minus 1/2 aக்கு பதிலாக இங்கே 3/2. ஸோ மைனஸ் இங்கே 3/2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1/2 ஏக்கு பதிலாக இங்கே 3/2. ஸோ ஃபார்முலா ப்ளஸ் ஏனா ப்ளஸ் இங்கே 3/2 ப்ளஸ் சி. கேன்சல் பண்ணும்போது 2 கேன்சல்னா 1/3 லாக் ஆஃப் எக்ஸ் இங்கே மைனஸ் 1/2 மைனஸ் 3/2. பேஸ் காமனாக இருக்கும்போது நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4/2. இங்கே எக்ஸ் மைனஸ் 1/2 ப்ளஸ் 3/2. 3ல் மைனஸ் 1 போனால் மீதி நமக்கு 2/2 ப்ளஸ் இங்கே சி. 1/3 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 டைம் இங்கே 2 டைம்ஸ்னால் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே சி.